ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்னா என்ன பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்லேயே நிறைய மெத்தட் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். நான் இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுப்பேன். நான் இப்போ இதை உங்களுக்கு கன்சோலில் போட்டு காட்டேன். கன்சோல் டாட் லாகில் ஐ லவ் ஜாவாஸ்கிரிப்ட்னு நான் இப்போ சாம்பிள் கொடுங்க. இப்போ நம்ம இதை கன்சோல் போடுவோம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்கிரிப்ட் பண்ணோம்னா கன்சோலில் எனக்கு ஐ லவ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு. எனக்கு இது ஒரு வேரியபிளில் ஏல நான் ஜாவாஸ்கிரிப்ட்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை எனக்கு இந்த வேர்டில் கொண்டு வரணும்னா இதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்தது பதிலாக பேக்டிக் கொடுக்கணும். பேக்டிக் கொடுத்து நான் இப்போ இந்த ஏல உள்ள ஜாவாஸ்கிரிப்ட் எனக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்டிக் கொடுத்து டாலர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் அந்த ஏயை கால் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு. இது டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னா பேக்டிக் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுது. இன்னொன்று மெத்தட் இருக்கு. நம்ம நார்மலாக பண்ணது டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ கொடுத்து இப்போ நான் இதை சேவ் பண்ணோன்னா லவ்வுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணோன்னா சேம் லைக் ஐ லவ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு. இது டெம்ப்ளேட் லிட்ரல் அட்வான்ஸு. இது நமக்கு பழசு. முன்னாடி இதை வச்சு தான் பண்ணுவோம், இப்போ இதை வச்சு தான் பண்ணுவோம். இதுக்கு நம்ம சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ கொடுக்கணும்னா பேக்டிக் கொடுக்கணும். அது உங்கள் கீபோர்டில் டேபுக்கு மேலே இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்கு, கன்கேட்னா லெட் ஏ ஈக்குவல் டு சப்ஸ்கிரைப் கொடுக்கேன். அடுத்தது லெட் பி ஈக்குவல் டு மை சேனல் அப்படின்னு கொடுத்தா சேரணும். இப்போ கன்கேட்னா ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக கன்சோல் போடும்போது console.log ஏ கொடுத்துரும். ஏ கொடுத்தோம்னா இந்த டெம்ப்ளேட் இருக்குன்னா ஹைட் பண்ணும். ஓகே, இப்போ நான் இப்போ ஏ கொடுத்தேன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் வந்துட்டு. இப்போ ஒரே லைன்ல எனக்கு மை சேனல் வரணும்னா இப்போ நான் இதில் டாட் வச்சு கன்கேட் கொடுத்தேன்னா, நீங்கள் நார்மலாக டாட் வச்சிங்கனாலே ஸ்ட்ரிங்கில் உள்ள மெத்தட் எல்லாமே வந்துடும். கேரட்டு, கன்கேட்டு, என்ஸ் வித் இன்க்ளூட் இண்டெக்ஸ் ஆஃப் இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்படி டாட் வச்சாலே அதில் உள்ள மெத்தட்லாம் வந்துடும். இப்போ நான் டாட் கொடுத்து கன்கேட் கொடுப்பேன். கன்கேட் கொடுத்து இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மெத்தடில் நான் இப்போ பிஏ கால் பண்ணுவேன். எனக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல் வந்துடும். ஓகே, நான் பண்ண நீங்கள் சைடில் அப்படி செஞ்சு பாருங்க. அடுத்தது அல்டரிங் கேஸ்னா என்ன பார்ப்போம். இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுங்க. கேமல் கேஸில் கொடுங்க. இப்போ நான் இதை கன்சோல் கொடுங்க. console.log ஏன்னு கொடுத்தோம்னா எனக்கு கன்சோலில் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு. எனக்கு இப்போ அப்பர் கேஸில் வேணும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எனக்கு அப்பர் கேஸில் வேணும்னா இதுக்கு டாட் டு அப்பர் கேஸ்னு ஒன்று இருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன். இதை நான் எப்படி கால் பண்ணிவிட்டேன்னா எனக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்பர் கேஸில் ஆகிடும். இதே எனக்கு லோயர் கேஸில் வேணும்னா டு எல் கேப்ஸு லோயர் கேஸ்னு ஒன்று இருக்குது. இதை கொடுத்தோம்னா எனக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோயர் கேஸ் ஆகிடும். இது அல்டரிங் கேஸ். அடுத்தது ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஃபைண்ட் இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் லெட் பி ஈக்குவல் டு சேம் லைக் அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டே கொடுப்பேன். நாம் அரேல இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்லையும் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். console.logல பின்னு கொடுக்கேன். ஓகே, இது வேண்டாம். நான் இப்போ பின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணலாம். எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு எனக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பி எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். நம்ம நார்மலாக அரேல இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ அதே மாதிரி இந்த ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்லையும் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா அதை 3 மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். டாட் கேரட்னு ஒன்று இருக்கு. அதில் இப்போ நான் 0ன்னு கொடுக்கும். 0ன்னு கொடுத்தேன்னா
ஏன்னு வந்துட்டு. அதே இது இப்போ எனக்கு எஸ் வேணும். எஸ் வேணும்னா 0 1 2 3 4. இப்போ நான் அதில் ஃபோர்னு கொடுத்தா எனக்கு எஸ் வந்துடும். இந்த மாதிரி நாம இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுலேயே 3 மெத்தட் இருக்கு. கேரட் மாதிரி அட்டுன்னு ஒன்று இருக்கு. அட்டுன்னு ஒன்று இருக்கு. அதுவும் சேம் லைக் அதே மாதிரி தான். 4 கொடுத்தா இது வரும். இப்போ நான் 5 கொடுக்கனா எனக்கு சி வரும். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்கு. இது நம்ம அரேல யூஸ் பண்ணது. பி அரேன்னு கொடுத்து நான் இப்போ இதில் 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆர் வரும். சேவ் பண்ணீங்கன்னா எனக்கு ஆர் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 0, அடுத்தது 1, அடுத்தது 2 அப்படி வரும். இது இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சைடில் பண்ணி பாருங்க. வேற வேற நம்பர் கொடுத்து இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒன்று இருக்கு. சேம் லைக் லெட் ஏ ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்டே கொடுக்கும். console.logல ஏன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப்னா என்னன்னா, நான் இங்கே லெட்டர் கொடுக்கும்போது அங்கே நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸில் லெட்டர் கொடுக்கும்போது நம்பர் கொடுக்கும்போது அது எந்த லெட்டர்னு காணிச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட்டர் கொடுக்கும், அது என்ன நம்பர்னு காட்டும். இதுதான் இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப்ல டாட் ஐஎன் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதில் எனக்கு இப்போ டீயை காட்டுங்க. கடைசியில் டீயை நான் கால் பண்ணுவேன். என்ன வருதுன்னு பாருங்க. ஓ சாரி, இதை நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கணும். ஏன்னா ஒரு லெட்டர் கொடுக்கும். இப்போ பாருங்க எனக்கு 9 வந்துட்டு. ஏன்னு கால் பண்ணேன். நாம அங்கே என்ன பண்ணோம், நம்பர் கொடுத்தோம், லெட்டரை கண்டுபிடிச்சி. இங்கே நம்ம லெட்டர் கொடுப்போம், இண்டெக்ஸை கண்டுபிடிக்கும். இங்கே நான் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் கொடுக்கும். இப்போ எனக்கு டீயை கண்டுபிடிக்கணும். நான் டீ கொடுக்கேன். டீ லெட்டர்னால ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கும் ஃபங்க்ஷனில். இப்போ கொடுத்தோன்னா 9 வந்துடும். இதை எண்ணி பாருங்க. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 7 8 9. டீ 9 கரெக்டாக வந்துட்டு. இப்போ நான் இதில் எஸ்ன்னு கொடுக்கேன். 4ன்னு கரெக்டாக வந்து 0 1 2 3 4 எஸ்ன்னு கொடுக்கேன். 4 வந்து. அடுத்தது இண்டெக்ஸே மாதிரிதான் இன்க்ளூடுன்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ரிங்குக்குள்ள சப்ஸ்கிரைப்னு கொடுக்கேன். இதை கன்சோல் கொடுங்க. console.log டாட் இன்க்ளூட்ஸ்னு கொடுத்து எஸ்ஸை கால் பண்ணி சேவ் பண்ணனா எனக்கு ட்ரூன்னு வரும். அதாவது அந்த நம்பர் அங்கே இருக்கு. இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறது, இந்த லெட்டர் அங்கே இருக்கனால ட்ரூன்னு வரும். நான் அங்கே இல்லாத லெட்டரை கொடுக்கேன் இசட்டுன்னு. இப்போ பாருங்க எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இன்க்ளூட்ஸ்னா சேம் லைக் இண்டெக்ஸ் ஆஃபே மாதிரி தான். ஆனால் அங்கே நமக்கு நம்பர் வரும். இங்கே எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இப்போ நான் பி கொடுத்து சப்ஸ்கிரைபில் பியை கொடுக்கேன். இருக்கிறதுனால ட்ரூன்னு வரும். இல்லாதது எக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ் வரும். சேம் லைக் இண்டெக்ஸே மாதிரி தான். ஆனால் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒர்க் ஆகும். எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் லென்த் கண்டுபிடிக்க முடியும். அரேல லென்த் எடுக்க மாதிரி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் சிங்கிளையும் எனக்கு லென்த் எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் console.logல ஏல இருக்கக்கூடிய லென்த் எடுக்கணும். டாட் லென்த் என்ன வந்துட்டு பாருங்க. அதுல இருக்க மெத்தட் எல்லாமே இதுல வந்துடும். நம்ம இதுல இருக்கிறதான் ஒன்னொன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கேரட் பார்த்தாச்சு, கன்கேட் பார்த்தாச்சு, இன்க்ளூட்ஸ் பண்ணுறது, இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு. இப்போ லென்த் பார்க்கும். லென்த்னா லென்த்னு கொடுங்க. இது எனக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, இது மெத்தட் தான். மெத்தட்ல இது ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. நான் இப்போ இதை சேவ் பண்ணனா ஏ டாட் லென்த், இது எத்தனை லெட்டர் இருக்குன்னு எனக்கு கவுண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸ்கிரிப்ட்னு மட்டும் கொடுங்க. இப்போ நான் சேவ் பண்ணனா இது எத்தனை லெட்டர்னு எனக்கு வந்துட்டு. லென்த் கண்டுபிடிக்கும் போது மட்டும் இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6. மற்ற மாதிரி நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம லென்த் கண்டுபிடிக்கும் போது அது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது இதுவும் சரி, அரேயும் சரி, ரெண்டுலையும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த மெத்தடு ஸ்பிளிட். இதுக்கு முக்கியமான மெத்தடு. இந்த ஸ்ட்ரிங்கில் முக்கியமான மெத்தட் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பிளிட் ஒரு முக்கியமான மெத்தடு. ஸ்பிளிட்னா நான் console.logல ஏன்னு கொடுக்கேன். ஏன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு இப்போ டாட் ஸ்பிளிட் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸ்பிளிட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுவேன். என்ன நடக்கும் பாருங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அரேயா கன்வெர்ட் ஆயிட்டு. அதாவது ஸ்பிளிட் என்ன பண்ணோம்னா கன்வெர்ட் டு அரே, அது அரேயா கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனி ஸ்ட்ரிங்காக வரணும்னா சிங்கிளோ டபுளோ கொடுத்தா போதும் காலம். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன். பாருங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே தனித்தனி லெட்டராக வந்துட்டு. ஓகே, இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டில் இதில் நான் ஸ்பேஸ் வைக்கேன். ஜாவா தனியாக, ஸ்கிரிப்ட் தனியாக வைக்கேன்.
எனக்கு இது ரெண்டும் தனித்தனியா வரணும்னா இதுல நான் சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். ரெண்டும் தனியா வரும். ஏன்னா அங்க ஸ்பேஸ் இருக்கிறத எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்றது மாதிரி இருக்கு. நான் இப்ப இதுல கமா கொடுக்கனா இப்ப அங்க ஏதாவது கமா இருந்ததுன்னா கமா இருக்கிறத தனித்தனியா எடுத்துட்டு வா அந்த மாதிரி. இதுல நீங்க ஒண்ணுன்னா போட்டு பாருங்க. நான் இப்ப ஸ்பேஸ் விட்டு காட்டேன். ஜாவா தனியா ஸ்கிரிப்ட் தனியா வந்து இதையும் சைட்ல பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு மெத்தட் இருக்கு ட்ரிம். ட்ரிம் என்ன பண்ணுன்னா இப்ப நான் இதுல ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுக்கறதா எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஃப்ரண்ட்ல இப்ப நான் ஸ்பேஸ் கொடுக்கேன், பேக்ல ஸ்பேஸ் கொடுக்கேன். இப்போ ஃப்ரண்ட்ல கொடுத்த ஸ்பேஸையும் பேக்ல உள்ள ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் ட்ரிம் பண்ணோம். இப்போ நான் இதை அவுட்புட் பார்த்தேன்னா உங்களுக்கு வராது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பீனு கொடுத்து ஐ லவ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுத்து நான் இந்த லவ்வுக்கு ஸ்பேஸ் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் வச்சிருக்கேன், பேக்லேயும் வச்சிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஸ்பேஸ் வேண்டாம். இப்போ நான் இதை கன்கட் பண்ணேன். இப்போ பி டாட் ட்ரிம் எனக்கு பிஏ ட்ரிம் பண்ணு, பியில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ட்ரிம் பண்ணிட்டு அதை கன்கேட் பண்ணி ஏ கூட கன்கேட் பண்ணுன்னு நான் கொடுக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணனா எனக்கு இந்த ஐ லவ்ல இருக்க ஸ்பேஸ் வராமல் இந்த ஐ லவ் சேர்ந்து வரும். பார்த்தீங்களா? ஐ லவ் நான் பேக்கில் இங்கே ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த ஸ்பேஸ் அங்கே வரல. அதை ட்ரிம் பண்ணிட்டு அதை ரெண்டையும் கன்கேட் பண்ணிட்டு ட்ரிம் தான் பண்ணும். ஃப்ரண்ட்ல இருக்க ஸ்பேஸையும் பேக்கில் இருக்க ஸ்பேஸையும் ட்ரிம் பண்ணிடும். அடுத்தது ஸ்லைஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஏ டாட் ஸ்லைஸ் நான் இப்போ 4ன்னு கொடுக்கேன். 4ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். என்ன நடக்கும் பாருங்க. ஸ்கிரிப்ட்னு வந்துச்சு. அதாவது 4ன்னு கொடுத்தனா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இந்த 4 நம்பரையும் தள்ளி எனக்கு மிச்சம் இருக்குதா பிரிண்ட் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எதுல இருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஸ்லைஸ்னா என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலாம், எண்டிங் பாயிண்ட்டும் கொடுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் 4ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது 4ல இருந்து 5, 6, 7, 8, 9 வரைக்கும் கால் பண்ணாது. நான் இப்போ 9 கொடுத்தேன்னா எனக்கு பி வரைக்கும் வரும். இந்த டி வராது. ஸ்கிரிப்ட் அதாவது பி வரைக்கும் வந்துருக்கு. 9ல ஆரம்பிச்சு இந்த 4ல ஆரம்பிச்சு 9ல முடியும். இப்போ நான் ஐ லவ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுப்பேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த எல்லுல ஆரம்பிச்சு ஈல முடியும். அதுக்கு என்ன பண்ணா 1 அடுத்து ஸ்பேஸும் 1 தான். இப்போ நம்ம இந்த லெட்டரும் 1 தான், ஸ்பேஸ் இருக்கிறதும் 1 தான் கவுண்ட் ஆகும். இப்போ 1 2ல ஆரம்பிச்சு 3, 4, 5, 6 எனக்கு 6ல முடியும். 6ல முடியும் நான் கொடுத்தேன்னா என்ன வருதுன்னு பாருங்க. லவ்னு வருது. ஸ்பேஸையும் 1 தான் கவுண்ட் பண்ணும். இதையும் சைடில் பண்ணி பாருங்க. அடுத்தது ரிப்பீட்னு ஒன்று இருக்கு. ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணேன்னா அவுட்புட் எனக்கு கன்சோல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு. இப்போ எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு 2 தடவை வரணும் அப்படின்னா டாட் ரிப்பீட்னு கொடுத்து நான் இப்போ இதில் 4ன்னு கொடுத்தேன், 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அடுத்தடுத்து 2 தடவை வரும். நான் இப்போ இதில் 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 3 தடவை வரும். இந்த மாதிரி அது ரிப்பீட் ஆகும். இதுக்கு தான் இந்த ரிப்பீட் மெத்தட் யூஸ் ஆகும். அடுத்தது ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டா கன்சோல் போட்டாச்சு. ரீப்ளேஸ்னா என்னன்னா எனக்கு இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் லவ்வர் நான் கொடுக்கேன், 2 வேர்ட்ல கொடுக்கேன். இப்போ எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மாறி எனக்கு இதுல ரியாக்ட்னு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா திரும்ப லெட் பின்னு ஒரு வேரியபிள்ல ஏல இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் டாட் ஏல இருக்கக்கூடியதை ரீப்ளேஸ்ன்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இது. இதுல என்ன பண்ணணும்னா எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லணும். அடுத்தது அது என்னவா மாற்றணும் அதையும் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும், எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லணும். அடுத்தது என்னவா மாற்றணும்னு சொல்லணும். எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அதை எனக்கு ரியாக்டா மாற்றணும். ஓகேவா? இப்போ கன்சோல் டாட் பின்னு நான் கால் பண்ணனா எனக்கு என்ன வருதுன்னு ரியாக்ட் லவர்னு வருது. அதாவது ஏல கொடுத்தாச்சு, ஏல இருக்கு, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டை மாற்றணும்னா அதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஏ டாட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லி எதை மாற்றணுமோ அதை என்ன நேம்ல மாற்றணும் அதையும் கொடுக்கணும். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டை ரியாக்ட் மாற்றணும். இப்போ பில என்ன இருக்கும்னா ரியாக்ட் லவர்னு இருக்கும். அது எனக்கு ஸ்டோர் ஆயிட்டு. ஓகே, இது ரீப்ளேஸ் மெத்தட். நம்ம ஸ்ட்ரிங்ல உள்ள மெயினான மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. இதை சைடு பை சைடு ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.